السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعة. من يطع الله ورسوله فقد رشد ومن يعصهما فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن أحياها فكأنما أحيا الناس جميعا. صدق الله العلي العظيم. அல்லாஹ்வை புகழ்ந்தவனாகவும் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்கள், சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், அவுலியாக்கள், குறிப்பாக இங்கு கூடியிருக்கும் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டும் வாழ்க. அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மளை எல்லாம் இந்த ஜும்ஆவுடைய தினத்திலே ஒன்று சேர்த்திருக்கின்றான். அதே போன்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்தை படைத்து, இந்த உலகத்தில் உள்ள கோடான கோடி ஜீவராசிகளை படைத்து, குறிப்பாக இந்த மனித வர்க்கத்தை சிறப்பான ஒரு படைப்பாக படைத்து, இந்த மனிதன் உலகத்திலே வாழும்போது இதைத்தான் செய்ய வேண்டும், இதையெல்லாம் செய்யக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா 1,00,000க்கும் மேற்பட்ட நபிமார்களை அனுப்பி, அதே போன்று கடைசி வேதமாகிய கடைசி நபியாகிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிறந்த ஒரு வேதத்தை, குர்ஆனை கொடுத்து, இந்த மனிதர்கள் எல்லாம் இந்த உலகத்திலே இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படியெல்லாம் வாழக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இவ்வளவு நன்மைகளையும் இவ்வளவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகிய வழிமுறையையும் கொடுத்திருக்கும் போது நாம் எல்லாம் அதையெல்லாம் விட்டுவிட்டு அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் மாற்றமான முறையிலே தன்னுடைய இஷ்டத்திற்கு இந்த உலகத்திலே வாழ்ந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு இம்மையிலேயும் நஷ்டத்தையும் நாளை மறுமையிலேயும் நஷ்டத்தையும் அல்லாஹ் கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அதற்கு மாற்றமான முறையிலே அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொன்னபடி நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்தோம் என்று சொன்னால் இம்மையிலேயும் நமக்கு நிம்மதியான வாழ்க்கையையும் சந்தோஷமான வாழ்க்கையையும், அதே போன்று நாளை மறுமையிலே சொர்க்கத்தையும் அதிகமான நன்மைகளையும் உயர்ந்த அந்தஸ்துகளையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான். நாம் உலகத்திலே பார்ப்போம் என்று சொன்னால் மனித நேயம் என்பது அறவே வர வர நாளுக்கு நாள் பின்னடைவை சந்திக்கக்கூடிய விஷயமாக இருக்கின்றது. மனித நேயம் என்று சொன்னால் அது என்னது, அது எது, என்னது என்பது போன்ற கேட்பதற்குரிய விஷயமாக ஆகிவிட்டது. அனைத்து மதங்களையும் விட இஸ்லாமிய மார்க்கம்தான் மனித நேயத்தை போதிக்கக்கூடியதாக அல்லாஹ் திருமறையிலேயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்து தரப்பு மக்களிடத்திலேயும் அதே போன்று ஜீவராசிகளிடத்திலும் அல்லாஹ்வுடைய படைப்புகளுக்கு மத்தியிலேயும் மனித நேயத்தோடு நடந்திருப்பதை நாம் எல்லாம் ஹதீஸ்களிலே பார்த்து வருகிறோம், கேள்விப்பட்டு வருகின்றோம். அதே போன்று சஹாபாக்களும் செய்திருக்கின்றார்கள், நம்முடைய முன்னோர்களும் செய்திருக்கின்றார்கள். இப்போது கூட சில நபர்கள்
அந்த மனிதநேயத்தோடு நடக்கக்கூடியவர்களாக நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா திருமறையிலே சொல்லும்போது சொல்லி காட்டுகின்றான், ஒமன் அஹ்யாஹா ஃபகஅன்னமா அஹ்யன் நாஸ ஜமீஆ. யார் ஒரு மனிதரை வாழ வைக்கின்றாரோ அவர் மனிதர்கள் அனைவரையும் வாழ வைத்தவர் போலாவார் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா திருமறையிலே மனிதநேயத்தை பற்றி சொல்லி காட்டுகின்றான். சூரத்துல் மாயிதாவிலே 5வது அத்தியாயம் 32வது வசனத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். இதே போன்றுதான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் எப்படியெல்லாம் மனிதநேயத்தோடு நடந்திருக்கின்றார்கள், மற்ற மனிதர்களிடத்திலே எப்படியெல்லாம் உதவி செய்திருக்கின்றார்கள் என்பதை அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். சூரத்துல் கஸஸ் 28வது அத்தியாயம் 23வது வசனம் 24வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். வலம்மா வரத மா மதியன வஜத அலைஹி உம்மத்தம் மினன் நாஸி யஸ்கூன் ووجد من دونهم امرأتين تذودان قال ما خطبكما قالتا لا نسقي حتى يصدر الرعاء وأبونا شيخ كبير فسقى لهما ثم تولى إلى الظل فقال رب إني لما أنزلت إلي من خير فقير. அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எகிப்திலிருந்து மதீன் என்ற ஊருக்கு வருகின்றார்கள். அப்படி வருவதற்கு முன்னால் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கொலையை செய்து விடுகின்றார்கள். அந்த பதட்டத்திலேயே அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டுவிட்டு قال ربي إني ظلمت نفسي فاغفر لي فغفر له إنه هو الغفور الرحيم என்பதாக அல்லாஹ்விடத்திலே நான் என்னுடைய நஃப்ஸுக்கு அநியாயம் செய்து விட்டேன், யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடுவாயாக என்பதாக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தவுடன் அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்பதாக அதற்கு முன்னுள்ள வசனத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். இந்த பதட்டத்திலேயே நாம் ஒரு கொலையை செய்து விட்டோம் என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த தவறை எண்ணி ஒரு பதட்டத்திலேயே அவர்கள் எகிப்திலிருந்து மதியன் என்ற ஊருக்கு வருகின்றார்கள். வந்து ஒரு மரத்தடியிலே உட்கார்ந்திருக்கின்றார்கள். அந்த சமயத்திலே சில நபர்கள் தன்னுடைய கால்நடைகளுக்கு ஆடுகளுக்கு தண்ணீரை பாய்ச்சி கொண்டு இருக்கின்றார்கள். பிறகு அதற்கு பக்கத்திலேயே ஒரு மரத்தடியில் 2 பெண்கள் நின்று கொண்டு இருக்கின்றார்கள். அவர்கள் அச்சப்பட்டவர்களாக, வெட்கப்பட்டவர்களாக, பயந்தவர்களாக அந்த 2 பெண்மணிகளும் நின்று கொண்டிருக்கின்றார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மரத்தடியிலே உட்கார்ந்து இருக்கின்றார்கள். சில நபர்கள் அவருடைய கால்நடைகளுக்கு ஆடுகளுக்கு தண்ணீரை பாய்ச்சி கொண்டு இருக்கின்றார்கள். தண்ணீரை இறைத்து அந்த கால்நடைகளுக்கு புகட்டி கொண்டு இருக்கின்றார்கள். இதை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று அந்த 2 பெண்மணிகளும் பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். பயந்தவர்களாக, வெட்கப்பட்டவர்களாக, அச்சப்பட்டவர்களாக அவர்கள் நின்று கொண்டு இருப்பதை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்க்கின்றார்கள். இவர்கள் சென்ற பிறகு அந்த 2 பெண்மணிகளிடத்திலும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கின்றார்கள், உங்களுக்கு என்ன தேவை, ஏன் பயந்து கொண்டு நின்று கொண்டு அப்படியே நிற்கின்றீர்கள் என்று கேட்டவுடன் அப்போது அந்த 2 பெண்மணிகளும் சொன்னார்கள், அவர்கள் எல்லாம் அந்த கால்நடைகளுக்கு ஆடுகளுக்கு தண்ணீர் புகட்டிய பிறகுதான் அவருடைய தேவைகளுக்கு மிஞ்சியது போன்றதுதான் எங்களுக்கு விடுவார்கள் என்பதாக அந்த 2 பெண்மணிகளும் சொன்னவுடன் பிறகு அவர்கள் சென்று விட்டார்கள். பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த 2 பெண்களுடைய ஆடுகளுக்கும் தண்ணீரை புகட்டுகின்றார்கள், அவர்களுக்கு உதவி செய்கின்றார்கள். பிறகு அவர்கள் அந்த 2 பெண்மணிகளும் வீட்டிற்கு சென்று விடுகின்றார்கள். சென்ற பிறகு தன்னுடைய தந்தையிடத்திலே சொல்கின்றார்கள், இது போன்று அவர்
ஒருவர் எங்களுக்கு உதவி செய்தார் என்பதாக, அவர் நல்லவர் என்பதாக 2 பெண்மணிகளும் இந்த விஷயத்தை வீட்டில் சென்று தன்னுடைய தந்தையிடத்திலே சொல்கின்றார்கள். அப்போது அதற்கு முன்னாலேயே என்னுடைய தந்தை அவர்கள் முதியவர்கள், அவர்கள் வெளியெல்லாம் வரமாட்டார்கள், அவர் முடியாதவர்களாக நோயாளியாக இருக்கின்றார்கள் என்பதாக தன்னுடைய தந்தையை பற்றி அந்த 2 பெண்களும் சொல்கின்றார்கள். பிறகு இந்த விஷயத்தை அவருடைய தந்தை கேள்விப்பட்டவுடன் அவர்களை அழைத்து வாருங்கள் என்பதாக சொன்னவுடன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே வந்து விஷயத்தை சொல்கின்றார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செல்கின்றார்கள். சென்றவுடன் அப்பொழுது அந்த 2 பெண்களும் சொல்கின்றார்கள், இந்த நபரை நம்முடைய வேலைக்காக வைத்துக் கொள்ளலாம் என்பதாக சொன்னவுடன் அப்போது ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், அந்த 2 பெண்களுடைய தந்தை ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே சொல்கின்றார்கள், நீங்கள் என்னிடத்திலே 8 ஆண்டுகள் வேலை செய்ய வேண்டும். அப்படி வேலை செய்தால் உங்களுக்கு 2 பெண்களிலே ஒரு பெண்ணை மணமுடித்து கொடுக்கின்றேன் என்பதாக சொல்கின்றார்கள். அந்த வசனத்திலேயே இன்னொரு வார்த்தையும் வருகின்றது, 10 ஆண்டுகள் பூர்த்தி செய்தால் நல்லது என்பதாகவும் வருகின்றது. பிறகு இதையெல்லாம் கேட்டுவிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இன்ஷா அல்லாஹ் நான் இதை நிறைவேற்றுவேன் என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதை அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். இதை எதற்கு சொல்கின்றேன் என்று சொன்னால், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த 2 பெண்மணிகளுக்கும் உதவி செய்தார்கள், மனித நேயத்தோடு அவர்கள் உதவி செய்தார்கள். அதை அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். இப்படி அதே போன்று அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான், வஹ்சின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக. யார் மனிதர்களுக்கு உதவி செய்வார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வான் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். மனிதர்களுக்கு உதவி செய்தால் அவர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வான் என்பதாக, அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வதை போன்று நீங்களும் மனிதர்களுக்கு உதவி செய்யுங்கள் என்பதாக, உபகாரம் செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதே சூரத்துல் கஸஸிலே 28வது அத்தியாயத்திலே 77வது வசனத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி காட்டுகின்றார். அதே போன்று சூரத்துல் பக்ராவிலும் இது போன்ற வசனங்களை சொல்லி காட்டுகின்றான். வலா தன்சவுல் ஃபதுல பைனக்கும் இன்னல்லாஹ பிமா தஅமலூன பஸீர். உங்களுக்கிடையே ஒருவருக்கொருவர் உபகாரம் செய்து கொள்வதையும் மறவாதீர்கள். இதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பார்த்து கொண்டு இருக்கின்றான், உங்களுக்கு உதவியும் செய்வான் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று ஒரு சமயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே அபூ ஜஹலிடத்திலே ஒரு சிறுவன், அவன் அனாதையாக இருக்கின்றான், அவனுடைய பொருள் எல்லாம் அபூ ஜஹலிடத்திலே இருக்கின்றது. அப்பொழுது அவனுக்கு உதவி தேவைப்படும் போது, பணம் தேவைப்படும் போது, பொருள் தேவைப்படும் போது அபூ ஜஹலிடத்தில் அந்த சிறுவன் வந்து கேட்கின்றான், என்னுடைய சொத்தை கொடுங்கள், என்னுடைய பணத்தை கொடுங்கள் என்று கேட்டவுடன் அபூ ஜஹல் சொல்கின்றான், அதையெல்லாம் தர முடியாது என்பதாக அபூ ஜஹல் சொல்கின்றான். இதை பார்த்து கொண்டிருந்த அந்த மக்கா குறைஷி காஃபிர்கள் சொல்கின்றார்கள், ஓ சிறுவனே, நீ அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே போய் முறையிடு, இந்த விஷயத்தை சொல், அவர் உனக்கு உதவி செய்வார், அவரிடத்திலே கேட்ட அந்த பொருளை வாங்கி தருவார் என்பதாக அந்த குறைஷினுடைய காஃபிர்கள் எல்லாம் சொன்னவுடன் அந்த சிறுவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வந்து முறையிட்டான். அவர்கள் சொன்ன நோக்கம் வேறு. அந்த சிறுவனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஜஹலிடத்திலே சென்றால் அபூ ஜஹல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேவலப்படுத்துவான், திட்டுவான் என்பதற்காக வேண்டித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மாற்றிவிடும்படி அந்த அவர்களுடைய எண்ணத்தின்படி அவர்கள் செய்தார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாராக இருந்தாலும் உதவி செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிறுவனை அழைத்து கொண்டு
அபூஜஹல் இடத்திலே சென்றவுடன் அபூஜஹல் ஒன்றும் பேசாமல் தன்னுடைய அந்த சிறுவனுடைய பொருளை எல்லாம் பணத்தை எல்லாம் கொண்டு வந்து கொடுத்து விடுகின்றான் அபூஜஹல். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று விட்ட பிறகு அந்த குறைஷி காஃபிர்கள் எல்லாம் கேட்கின்றார்கள் அபூஜஹல் இடத்திலே, ஏன் அந்த சிறுவனுடைய பொருளை எல்லாம் கொடுத்தாய்? நீ ஒன்றுமே செய்யவில்லையே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, அல்லாஹ்வின் தூதரை என்று அந்த மக்கத்து குறைஷி காஃபிர்கள் எல்லாம் கேட்டவுடன் அப்போது அபூஜஹல் சொன்னான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் ஈட்டியை போன்று ஒன்று நீட்டிக்கொண்டு பயமுறுத்துவதை நான் பார்த்தேன். அதனால்தான் எங்கே அந்த ஈட்டி என்னை குத்திவிடுமோ என்று பயந்துத்தான் நான் அவனுடைய அந்த சிறுவனுடைய அனாதையுடைய சிறுவனுடைய அந்த பொருளை எல்லாம் கொடுத்து விட்டேன் என்பதாக அபூஜஹல் சொன்னதை வரலாற்றிலே வருகின்றது. அதே போன்று இன்னும் ஏராளமான ஹதீஸ்களிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாறுகளிலே இது போன்ற மனிதநேயம் மிக்க செயல்கள் அதிகமாக நடந்திருக்கின்றன. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கும்போது பார்வையற்ற ஒரு மூதாட்டிக்கு ஒவ்வொரு நாளும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கோதுமை மாவும் பேரித்தம்பழமும் அந்த பார்வையற்ற அந்த மூதாட்டிக்கு ஒவ்வொரு நாளும் உதவி செய்து கொண்டு கொடுத்து கொண்டு வந்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மறைவுக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மூதாட்டிக்கு கோதுமை மாவும் பேரித்தம்பழமும் கொடுத்தவுடன் அமாத்து சாஹிபுக்க உம்முடைய தோழர் இறந்து விட்டாரா என்பதாக அந்த மூதாட்டி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடன் கேட்டவுடன் ஆச்சரியம் அடைந்தவர்களாக பதட்டப்பட்டவராக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கின்றார்கள், உங்களுக்கு எப்படி தெரியும் என்பதாக அந்த மூதாட்டியிடம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டவுடன், எப்போதும் உமது தோழர் கோதுமை மாவும் பேரித்தம்பழத்தினுடைய அந்த கொட்டையை எடுத்துவிட்டு தான் எனக்கு தருவார்கள். நீங்கள் கோதுமை மாவும் பேரித்தம்பழத்தையும் கொட்டை எடுக்காமலே தந்துவிட்டீர்கள், அதனால்தான் உம்முடைய தோழர் இறந்து விட்டாரா என்பதாக நான் ஆச்சரியத்துடன் கேட்டேன். ஒமா அதுராக்கி என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உங்களுக்கு எப்படி தெரியும் என்பதாக ஆச்சரியத்துடன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டதை வரலாற்றிலே வருகின்றது. இப்படி கண்ணு தெரியாதவர்கள், வயது முதிர்ந்தவர்கள், முடியாதவர்கள், சிறுவர்கள், விதவைகள், இப்படி சிக்கலிலே கஷ்டத்திலே இருப்பவர்கள் பலருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல முறையில் உதவி செய்திருக்கின்றார்கள் என்பதாக ஹதீஸ்களிலே வருகின்றது. மனித நேயத்தோடு இரக்கத்தோடு இப்படி பல சந்தர்ப்பங்களிலே நடந்திருக்கின்றார்கள் என்பதாக ஹதீஸிலே வருகின்றது. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே ஒரு மனிதர் கேட்கின்றார், நபியே, மனிதர்களில் யார் அல்லாஹ்விற்கு மிகவும் பிரியமானவர், எந்த நற்செயல்கள் அல்லாஹ்விற்கு மிகவும் பிரியமானது என்று வினவினார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மனிதர்களில் அல்லாஹ்விற்கு மிகவும் பிரியமானவர் பிற மனிதர்களுக்கு பயனளிப்பவர்தான். மேலும் ஒரு முஸ்லிம் சகோதரனின் உள்ளத்தில் மகிழ்ச்சியை உண்டாக்குவது அல்லது அவரின் தேவையை நிறைவேற்றி சிரமத்தை நீக்குவது அல்லது அவர் பசியை போக்குவது அல்லது அவருடைய கடனை அடைப்பது தான், இவைகள் தான் அல்லாஹ்வுக்கு மிகவும் பிரியமானது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியிடத்திலே தோழரிடத்திலே சொன்னதாக ஹதீஸிலே வருகின்றது. அதே போன்று ஒரு முறை இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய அடிமையை அடித்து கொண்டிருக்கின்றார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னாலே வந்து வேகமாக இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சத்தமிடுகின்றார்கள். இதை கேட்டவுடன், இந்த சப்தத்தை கேட்டவுடன் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பயந்தவர்களாக, இந்த அடிமை தவறு செய்து விட்டார், அதனால் அடித்தேன் என்பதாக இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னவுடன்
நீர் அவரை மன்னித்து விடு, சுதந்திரமானவராக விட்டுவிடு என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இல்லை என்று சொன்னால் நீ நரகம் செல்வீர் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்தார்கள் என்று சொன்னால் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அக்காலத்திலே அடிமையை எப்படி நடத்தினார்கள் என்பது பூமியிலே கிடக்கக்கூடிய கல்லை போன்று நடத்தினார்கள், கற்களை போன்று நடத்தினார்கள். அவர்களுக்கெல்லாம் அந்த அடிமைகளுக்கெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து அவர்கள் சுதந்திரமானவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் ஆக்கினார்கள். பெரும் பெரும் சஹாபாக்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபாக்கள் எல்லாம் அடிமைகளாக இருந்தவர்கள் தான். அதனால்தான் அந்த குறைஷி காஃபிர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு பக்கத்திலே அருகாமையிலே இது போன்ற அடிமைகள் இருப்பதினால்தான் நான் உங்களிடத்திலே சேராமல் உங்கள் மதத்தை நாங்கள் ஏற்காமல் இருக்கின்றோம் என்பதாக பல தரவைகள் சொன்னதை ஹதீஸிலே வரலாற்றிலே நாம் கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம், பார்த்து கொண்டு இருக்கின்றோம். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே யாராவது முசாபஹா செய்தால் அவர் கையை எடுக்காதவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முசாபஹா செய்த கையை தானாக முன்னாடியே எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் என்பதாக ஹதீஸிலே வருகின்றது. அதே போன்று ஒரு விபச்சாரி தவறை செய்யக்கூடிய ஒரு பெண் அவள் நல்ல காரியம் செய்ததினால் அந்த பெண்மணி சொர்க்கத்திற்கு செல்வாள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லியிருக்கின்றார்கள். என்ன காரியம் என்று சொன்னால், அந்த விபச்சாரி ஒரு நாய் தண்ணீர் தாகத்துடன் அலைந்து கொண்டு இருந்தது. இதை பார்த்த அந்த விபச்சாரி தன்னுடைய உழைப்பினால் அந்த நாய்க்கு தண்ணீர் புகட்டியதின் காரணமாக, இந்த செயலின் காரணமாக, இந்த நல்ல செயலின் காரணமாக அந்த கெட்ட பெண் ஆனால் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியவளாக ஆகிவிட்டாள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லி இருக்கின்றார்கள். அதே போன்று ஒரு வழக்கசாலி ஒரு பூனையை கட்டி போட்டு சாகடித்ததின் காரணமாக அந்த வணக்கசாலி பெண்மணி நரகத்திற்கு செல்வாள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லி இருக்கின்றார்கள். இப்படி யாரெல்லாம் நல்ல காரியங்களுக்காக வேண்டி கஷ்டத்திலே இருப்பவர், அதே போன்று ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு உதவி செய்து கொண்டு இருக்கும் வரை அவருக்கு மறுமையிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உதவி செய்து கொண்டு இருப்பான். யாவர் ஒரு முஸ்லிமுடைய குறையை மறைப்பாரோ அவருடைய குறையை நாளை மறுமையிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவருடைய குறையை மறைப்பான். யார் கஷ்டத்திலே இருப்பவருக்கு உதவி செய்வாரோ நாளை மறுமையிலே அவருடைய கஷ்டத்தை அல்லாஹ் போக்குவான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லியிருக்கின்றார்கள். இப்படி இன்னும் ஏராளமான ஹதீஸ்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித நேயத்தை பற்றி, அடுத்தவர்களிடத்திலே எப்படி உதவி செய்ய வேண்டும், எப்படி உபகாரம் செய்ய வேண்டும், எப்படி மனித நேயத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி அல்லாஹ் திருமறையிலேயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸின் மூலமாகவும் அதே போன்று சஹாபாக்கள் பல போர்களிலேயும் இது போன்ற மனிதநேயத்தோடு இரக்கத்தன்மையோடு தன்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை, மற்றவர்கள் தாகித்த நிலையிலே அவர்கள் உயிர் பிரியக்கூடாது, அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர்கள் உதவி செய்திருக்கின்றார்கள். ஒரு போரிலே உயிர் போகக்கூடிய சமயத்திலே அவருக்கு தண்ணீர் கொடுக்கப்படுகின்றது. அதை வாங்காமல் அவர் சைக்கினை செய்கின்றார், அடுத்தவருக்கு அந்த தண்ணீரை கொடுங்கள் என்பதாக சொல்கின்றார். அப்படி அடுத்தவருக்கு கொடுக்கும்போது அவர் சொல்கின்றார், நீங்கள் அடுத்தவருக்கு கொடுங்கள் என்பதாக சைக்கினை செய்கின்றார். அவருக்கு கொடுப்பதற்குள்ளேயே அவர் இறந்து விடுகின்றார். பிறகு முதலாம் அவருக்கு வருகின்றார், அவரும் இறந்து விடுகின்றார். இரண்டாம் அவரிடத்திலே தண்ணீர் கொடுக்கலாம் என்று வருகின்றார், அவரும் இறந்து விடுகின்றார். இப்படி உயிர் போகக்கூடிய சமயத்திலேயும் மனித தன்மையோடு மனித நேயத்தோடு இரக்க குணத்தோடு தன்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை, அடுத்தவர்கள் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த சஹாபாக்கள் எல்லாம் வாழ்ந்திருக்கின்றார்கள். அவருடைய தன்மையை நாமும் அதே போன்று மனித நேயத்தோடு எல்லா நேரத்திலேயும் நடக்க வேண்டும். இப்போது நாம் சில சந்தர்ப்பங்களிலே பார்க்கலாம்,
புயல் அடிக்கும் போது வெள்ளத்திலேயும் நிலச்சரிவிலேயும் எத்தனையோ நபர்கள், முஸ்லிமான நபர்கள், எத்தனையோ நபர்கள் உதவி செய்வதை நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம். அதே போன்று வயநாட்டிலே சென்ற ஆண்டு நிலச்சரிவிலே மஸ்ஜிதிலே இமாம் ஏலான் செய்கின்றார், நீங்கள் எல்லாம் பாதுகாப்பான இடத்திற்கு சென்று விடுங்கள், மழை அதிகமாக பெய்கின்றது என்பதாக ஏலான் செய்கின்றார், அறிவிப்பு செய்கின்றார். இதை கேட்டு எத்தனையோ நபர்கள் பாதுகாப்பான இடத்திற்கு சென்று விட்டார்கள். ஆனால் அவர் அங்கேயே தங்கியதின் காரணமாக அவரும் சொன்னவர் இறந்து விடுகின்றார். தன்னுடைய உயிரை எல்லாம் பார்க்காமல் மற்றவர்கள் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர் இரவோடு இரவாக நடு இரவிலே அவர் அறிவிப்பு செய்கின்றார். அதே போன்று உத்தரப்பிரதேசத்திலே லக்னோவிலே பாபர் மஸ்ஜித் இடிக்கப்பட்ட சமயத்திலே சஜ்ஜாசி நோமான் என்ற பெரியவர் ஒரு சங்கத்தை ஏற்படுத்தி, சேவை மையத்தை ஏற்படுத்தி சேவை செய்து கொண்டிருக்கின்றார். யாரெல்லாம் இரத்தம் தேவைப்படுகின்றதோ அவருக்கு இரத்தம் கொடுப்பது, இது போன்ற சேவைகளை செய்து கொண்டு இருப்பவர். அந்த சமயத்திலே அவர் ஒரு சிறுமிக்கு உடனடியாக இரத்தம் தேவைப்படுகின்றது என்று சொன்னவுடன் அந்த குரூப் அவரிடத்திலே தான் இருக்கின்றது. அப்படி அவர் ரத்தம் கொடுப்பதற்காக செல்லக்கூடிய சமயத்திலே RSS காரர்கள் அவரை மடக்கி பிடித்து அடிப்பதற்காக கை ஓங்குகின்றார்கள். அந்த சமயத்திலே சொல்கின்றார், எனக்கு அரை மணி நேரம் டைம் கொடுங்கள், நான் இந்த சேவையை செய்துவிட்டு, இந்த உதவியை செய்துவிட்டு அதற்கு பிறகு என்னை என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள் என்பதாக சொன்னவுடன், நீங்கள் நம்பவில்லை என்று சொன்னால் என்னுடனே கூட வாருங்கள் என்பதாக சொல்கின்றார். அந்த ஆலிம் பெருமள், அந்த பெரியவர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சஜ்ஜாசி ரஹ்மத்துல்லாஹி நுஅமான் சஜ்ஜாசி நுஅமான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ற பெரியார் சொல்கின்றார். சொன்னவுடன் அவர் நம்பாமல் அந்த கூட்டத்தார்கள் அவருடனே செல்கின்றார்கள். சென்ற சமயத்திலே அங்கே பார்த்தால் RSS பெண்ணுடைய மகள்தான் அங்கே ரத்தம் தேவைப்படக்கூடிய சமயத்திலே இவர் உதவி செய்யக்கூடியவராக இருக்கின்றார். இதை பார்த்துவிட்டு அவர்கள் ஒன்றும் செய்யாமல் அவருடைய இல்லத்திற்கு இரவிலே விட்டுவிட்டு பிறகு பகலிலே வந்து முஸ்லிம்கள் எல்லாம் இவ்வளவு நல்ல காரியங்கள் செய்வார்களா என்பதாக நாங்கள் எல்லாம் இப்பொழுதுதான் பார்க்கின்றோம் என்பதாக சொல்லிவிட்டு அவரை ஒன்றும் செய்யாமல் விட்டுவிட்டு செல்கின்றார்கள் என்பதை பத்திரிகையிலே வந்த விஷயத்தை நாம் கேள்விப்பட்டு கொண்டிருக்கின்றோம். இப்படி இன்னும் ஏராளமான விஷயங்களை எல்லாம் இப்போதெல்லாம் மனித நேயத்தோடு பல காரியங்களை செய்து கொண்டு இருக்கின்றார்கள். அதையெல்லாம் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். அந்த விஷயத்தை செய்யக்கூடிய சமயத்திலே விளம்பரம் எல்லாம் தேடாமல், பெருமைக்காகவும் புகழுக்காகவும் எந்த விஷயத்தையும் செய்யாமல் அல்லாஹுக்காக வேண்டி நாம் செய்தோம் என்று சொன்னால் அந்த மனித நேயத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றான். அதற்கு பதிலாக நன்மையும் தரக்கூடியவனாக இருக்கின்றான். அது போன்ற மனித நேயத்தோடு நாம் எல்லாம் நடப்பதற்கு எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அல்லாஹ் கிருபை செய்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.